வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருக்கும் மக்கள் இன்று 17வது நாளாகவும் போராட்டத்தில். இலங்கைக்கு 5000 மெட்ரிக் டன் அரிசியை அன்பளிப்பாக வழங்குவதற்கு இந்தோனேஷியா இணக்கம். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அரிசி வகைகளுக்கு 2 நிர்ணய விலைகள் விதிக்கப்பட்டுள்ளமையால் புதிதாக அரிசி மாஃபியா தோற்றுவிக்கப்படுகின்றது. அகில இலங்கை கமநல சம்மேளனம் தெரிவிப்பு. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான உறவு கடந்த காலங்களில் சிறந்த முறையில் காணப்பட்ட போதிலும் உச்சநிலையில் இருக்கவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவிப்பு. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி மக்கள் இன்றைய தினம் 17வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் தினமும் தமது ஆதரவை நல்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் தமது சொந்த காணியில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் அறிவித்துள்ளனர். இதேவேளை கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தியும் புதுக்குடியிருப்பில் மக்கள் ஆரம்பித்த போராட்டம் இன்றைய தினம் 14வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு 5000 மெட்ரிக் டன் அரிசியை அன்பளிப்பாக வழங்குவதற்கு இந்தோனேஷியா முன்வந்துள்ளது. இலங்கை நிலவும் அரிசிக்கான தேவையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரம் இந்த அரிசி தொகையை இந்தோனேஷியா வழங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரிசி தொகையை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்காக நடத்தப்பட்ட நிகழ்வில் இந்தோனேஷியாவிற்கான இலங்கை தூதுவர் தர்ஷன எம்பெரேரா கலந்து கொண்டுள்ளார். 5000 மெட்ரிக் டன் அரிசி அடுத்த மாதம் அளவில் கொழும்பை வந்தடையும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அரிசி வகைகளுக்கு 2 நிர்ணய விலைகள் விதிக்கப்பட்டுள்ளமையால் புதிதாக அரிசி மாஃபியா தோற்றப்படுவதாக அகில இலங்கை கமநல சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அரிசி வகைகளுக்கு 2 நிர்ணய விலைகளை விதிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுப்பதாக அகில இலங்கை கமநல சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். அரசு தரப்பினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அரிசி விற்பனையாளர்கள் வெள்ளை அரிசி 1 கிலோ 78 ரூபாவாகவும், நாட்டரிசி 1 கிலோ 80 ரூபாவாகவும், சம்பா அரிசி 1 கிலோ 95 ரூபாவாகவும் விற்பதற்கு கோரிக்கை விடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறெனினும் அதற்கான அனுமதியை சம்பந்தப்பட்ட தரப்பினர் வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக அரிசிக்கான 2 நிர்ணய விலைகள் காணப்படுவதாக நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். இதேவேளை சந்தையில் உள்ளூர் அரிசிக்கு பதிலாக வெளிநாட்டு அரிசி வகைகளை நுகர்வோரை ஏமாற்றி விற்பனை செய்வதை தடுப்பதற்கு அரசாங்கம் ஏதேனும் ஒரு திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை கமநல சம்மேளனம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளது. கலனி குருகுல வித்தியாலயத்திற்கு அருகில் கார் ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறிப்பிட்ட பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவரை அழைத்துச் செல்வதற்காக சென்றிருந்த கார் ஒன்றே கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காரில் பிள்ளையை ஏற்றிவிட்டு வாகன உரிமையாளர் பாடசாலைக்குள் சென்றிருந்த வேளையில் வாகனத்திலிருந்து பிள்ளையை இறக்கிவிட்டு காரை கடத்திச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அடையாளம் தெரியாத இருவரால் கார் கடத்தப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கலனி போலீசார் மேலும் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் வளிமண்டல திணைக்களத்துடனான தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்கிறோம். வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். நிலவுகின்ற மழையுடனான வானிலை முதல் தற்காலிகமாக குறைவடைந்த போதிலும் எதிர்வரும் 19ஆம் 20ஆம் திகதிகளில் நாட்டின் தென் அரைப்பகுதியில் அதிகரித்து காணப்படும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.